அப்பா சொல்லுமா. ட்ரிப் எங்க போனீங்க? என்னெல்லாம் பாத்தீங்க? கொல்லிமலைக்கு போனோம். ம் அங்க அருளீஸ்வரர் கோயில், ம் எட்டுக்கையம்மன். ம் அடுத்தது வந்து சினிமா படத்துல வரும், கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி போடுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாடுவார். ஆ அது அந்த பாட்டு. ம் அந்த இடத்த பார்த்தோம். ஆ அதன் பிறகு இந்த 1260 அடி ஆ ஆகாய கங்கை இறங்கி போய் பார்த்தோம். இறங்கி போய் பாத்தீங்க? ஆனா ரொம்ப சிரமம் ஏறி. அதில் எழுதியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன், வயதானவங்களாம் இறங்கி கூட எழுதியிருக்காங்க. எப்படி ஏறினீங்க? இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப கஷ்டம். படி இருந்துச்சா? படி இருக்கு, 1268 படி இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்க எண்ணல. அப்புறம் நீர்வீழ்ச்சியில குளிச்சோம், மதிய உணவு சாப்பிட்டோம். சரி சரி, என்ன வாங்கிட்டு வந்தீங்க எங்களுக்கு? அங்க வந்து ஜாதிபத்திரி, கல்பாத்தி, கடுகு, கருப்பு மிளகு. சரி, இதெல்லாம் தான் இங்கேயே கிடைக்குமே, அதையும் எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? இது வந்து ஒரு தனியார் ஒரு வீட்டுல வச்சிருந்தாங்க. இந்த வீட்டுல போய் கேட்டதுக்கு நாங்க கேட்டோம், இது எல்லா கடையிலயும் எங்க கிராமத்துல கிடைக்குது, டவுன்ல கிடைக்குதுன்னு. இல்லங்க, இது நேரடி நாங்க எங்க வயல்ல வந்து இங்க ஆயிரக்கணக்கான வயல்ல வந்து பயிர் செய்யறாங்க. அதுல அந்த வியாபாரி கிட்ட நாங்க போயிட்டு வாங்கி வந்து தனித்தனி ரப்பில போட்டு விற்பனை செய்யறோம். இதுல கலப்பே எதுவுமே இல்ல, நம்பி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இது வந்து இங்க வந்து கிராமத்துல வாங்கி இருக்கலாம், இருந்தாலும் ஒரு விவசாயன்றதுனால அவருக்கு அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும், நம்ம உதவி செய்யணுன்ற ஒரு நோக்கம், அது கலப்பில்லா பொருள்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தினால நாங்க அதை வாங்கினோங்க. சரிப்பா, நான் முதலே இது பாக்குறப்பா. இது என்னதுப்பா? இது வெள்ளை மிளகு. நாங்களே இப்பதான் புதுசா பார்த்தோம். வெள்ளை மிளகா இது? ஆமா. சரி, இது என்ன முந்திரி? இது அங்கே மலையிலே இருக்கு முந்திரி. இது நம்ம நாட்டுக்கு, நம்ம முந்திரிக்கு அந்த முந்திரிக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை. ஆனா மலையிலே கிடைக்குது. அவர் சொன்னாரு, எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20-30 ஏக்கர் நிலம் இருக்குங்க, அதுல முந்திரி போட்டிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், அடுத்தது வந்து மிளகு போட்டிருக்கோம். அதை வந்து நாங்க அறுவடை செஞ்சு. இதெல்லாம் ஒரே ஒருத்தர்கிட்டே வாங்குனீங்களா? ஒருத்தருட்டே. அவர் சொன்னார், எல்லா பொருளும் எங்ககிட்டயே இருக்குனாரு, ஒரு சில பொருள் தவிர்த்து மீதெல்லாம் நான் எங்க சொந்த உற்பத்திங்க அப்படின்னு சொன்னாரு. ஓ சரிப்பா. ஒரு ஏழ்மையான விவசாயி அவர். ஓகேப்பா, ஓகே. இதெல்லாம் தெரியுமாப்பா உங்களுக்கு? கேட்டு வாங்குனீங்களா? ஆமா, இது ஜீரகம், கறிப்பட்டை, பிரியாணி இலை, மிளகு, பெப்பர் போட்டிருக்கு. இது என்னப்பா பூண்டு இவ்வளவு பெருசா இருக்கு? இது மலை பூண்டுன்னு சொல்றாங்க. கிராமத்துல வெள்ளை பூண்டு கிடைக்குது கீழே வந்து எல்லா இடத்தையும். மலை பூண்டுக்கும் இதுக்குனாக்க இது வந்து காரம் அதிகம், மருத்துவ குணம் கொண்டது. அதனால அந்த பூண்டை விட இது பயன்படுத்துறது நல்ல சுவையா இருக்கும். இதுன்னு 4-5 போட்டாலே போதும்ல, ஒரு குழம்பு வச்சிடலாம் போல. அந்த பூண்டு அளவுக்கு இது சேர்க்க வேணாம். அதுல 10 போட்டிங்கன்னா 10 பூண்டு, இதுல 6 பல்லு போட்டா போதும். இந்த பூண்டு நான் எதுக்கு வாங்கினேன்னு சொன்னா, மருத்துவ குணம் கொண்டு சொன்னது இல்லாத இந்த பூண்டை நானே தான் உரிப்பேன். எனக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். வீட்டுல மற்றவங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு எண்ணம் சமையல்ல. சின்னதா இருந்தா கஷ்டமா இருக்கு, பெருசா வாங்கிட்டு வரீங்க. பெரிய பூண்டை வேணா எளிமையா இருக்கும் உரிக்கிறது. சரிப்பா சரிப்பா. சமையல்ல நானும் ஒரு சில பங்கெடுப்பேன். எப்படிப்பா இருந்துச்சு டிராவல்? நல்ல சுகமான டிராவல். ஓகேப்பா, நன்றிப்பா. ரொம்ப நன்றிப்பா.